சாமியோடைய மு முதல் உள்முகத் தோற்றம் ஃபர்ஸ்ட்டு வாரணாசி காசி விஸ்வநாதர பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் அவர் எத்தன வயசு இருக்கும்? அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் அவருக்கு ஏற்பட்ட அந்த மாற்றங்கள் என்னங்க? உள்முக மாற்றம் ஏற்பட்டது வந்து அப்ப இல்ல. அதுக்கு முந்தி ஏற்பட்டுச்சு என்னைக்கு வந்து ஒரு குருவினுடைய மரணம் தன் கையால ஏற்பட்டுச்சோ, அதுவும் தற்செயலா ஏற்பட்ட ஒரு விபத்து அது. அந்த விபத்து ஏற்பட்டதிலிருந்தே அவருக்குள்ள ஒரு மாற்றம், உள்முக மாற்றம் ஏற்பட்டுச்சு. சாவுனா என்னன்னு திங்க் பண்ணார். அதுவரைக்கும் தான் கயிற விளையாட்டா வீசும்போது, அந்த பறவை மேல பட்டு அந்த பறவை சாகறதுக்கு முந்தி, அந்த பறவை அவ்வளோ க்யூட்டா அவர பார்த்துக்கிட்டே இருந்தது. அந்த எது பார்த்தது, எது அவ்வளோ அழகா தோற்றம் அளிச்சது, எது வந்து அதுக்கு பறக்கக்கூடிய சக்தியை குடுத்தது, அதெல்லாம் இப்ப எங்கேங்கிற கேள்வி அவருக்கு வந்தது. ஒரு டெத் எக்ஸ்பீரியன்ஸ எப்படி ரமணர் வந்து தனக்கே டெத் எக்ஸ்பீரியன்ஸ் வந்தத வந்து அனுபவிச்சாரோ, அதுல வந்து அவருக்கு ஒரு உத்வேகம் பிறந்ததோ, அதே மாதிரி சுவாமிக்கு அந்த குருவினுடைய மரணம் வந்து உத்வேகத்தை கொடுத்தது. மரணம்னா என்னங்கிறத காட்டினது. இந்த சரீரத்தினுடைய நிலையாமையை காட்டினது. அதை கொடுக்கக்கூடிய துக்கத்தை காட்டுச்சு. அதை கடைசியில கங்கையில விடும்போது, அவரோட சேர்ந்து இன்னும் ஏதோ உள்ள இருந்த அழுக்குகள் எல்லாம் அந்த கங்கையில போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் உள்ள நிறைஞ்சது பூரா வந்து ஆண்டவன் தான். அந்த சிருஷ்டியினுடைய அந்த ஏக்கம் தான் அவருக்குள்ள இருந்ததை பார்த்தார். அதுக்கு கபாடி பாபா உதவி பண்ணார். அவர் சொல்லித்தான் காசிக்கு போகிறார். காசியில் தான் எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கோங்கிறத வந்து அவர் வந்து கேட்குறாருங்க. என்னுடைய மிஷன் என்ன, என்னுடைய நோக்கம் என்ன, என்னுடைய வாழ்வின் நோக்கம் என்னன்னு காட்டும்போது ஏதோ மங்களா தெரியுது. ஏதோ மங்களா தெரியுது. ஏதோ ஒன்று அவரை தன்னை மீறின ஒரு தியானத்தில் ஆழ்த்துது. ரொம்ப நேரம் கழித்து நான் விழித்து எழுதுறாரு. எழுந்ததுக்கப்புறம் ஏதோ ஒன்று தெரிஞ்ச மாதிரி இருக்குது, தெரியாத மாதிரி இருக்குது. ஆனால் அந்த மயக்கத்திலேயே வரார். சாரநாத் போகிறார். அங்கே புத்த உபதேசம் பண்ணக்கூடிய இடத்தெல்லாம் பார்க்குறார். அவர் காலடி பட்ட இந்த இடத்துல புத்தர் நடந்திருப்பாரோ, இந்த இடத்துல அவர் உட்கார்ந்துருப்பாரோ எண்ணங்கள்லாம் அவருக்கு அடுத்தடுத்து வருது. அதில் ஒரு மாற்றம். அதுக்கப்புறம் வேறு கயா போகிறார். கயா போயிட்டு அந்த கங்கையை பார்க்குறார். எல்லாம் பார்த்துட்டு திருப்பி வந்து நர்மதா போய் கபாடியாவை பார்த்து தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை சொல்லும்போது அவர் அப்படி மகிழ்ச்சி அடைகிறார். 16 வயசு. அதே மாதிரி ரமணருக்கும் 16 வயசில் தான் அந்த இது வந்தது, விழிப்புணர்ச்சி வந்தது. அவர் 16 வயசில் அண்ணாமலையை தேடி வந்தார். இவருக்கு 16 வயசில் வந்து அந்த உள் உணர்வு விழிப்படைஞ்சது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் வந்து படிக்க வேண்டிய காரியங்கள் இருந்தது. இன்னும் சில காரியங்கள் உலகியல் தர்மங்கள் சில செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் குருவை தேடி பெறப்படுறார்.